மாநில சட்டமன்றங்கள்ல அப்படி இல்லை. எந்த சட்டம் நிறைவேறுவதாக இருந்தாலும் ஒரே நாளில 10 திருத்த சட்டங்களை ஒன்றாக பண்டில் பண்ணி நிறைவேற்றி விடுவார்கள். அதில் எந்த விவாதமும் நடப்பதில்லை. பெரும்பாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு முக்கியமான முழக்கம் அதுதான் தேர்தலுடைய நிலையையே திசையையே மாற்றி அமைத்தது. அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்ற அச்சம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில், பீகாரில பழங்குடியின மக்கள் மத்தியில் பரவியது. அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வன்கொடுமையால் இன்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்தியா முழுமைக்கும் தங்களை ஒரே பட்டியலின் அங்கமாக கருதுகிறார்கள். அதனால்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு வன்கொடுமை நடந்தால் தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது. எனவே இத்தகைய ஒரு ஒற்றுமையை, இத்தகைய ஒரு எண்ணிக்கை பலத்தை இந்த அட்டவணை வழங்குகிறது. எனவே இதை மாநில அரசுகளின் கையிலே கொடுத்தால், அதை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் இந்த எண்ணிக்கை பலத்தை சிதைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் இந்த அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு சின்ன பாதுகாப்பு, மாநில அரசுகள் இப்படி செய்து விடுவார்கள், ஒன்றிய அரசு செய்யாதா, ஒன்றிய அரசு செய்யவே செய்யாது, அது பாதுகாக்கும் என்பதல்ல அதன் பொருள். பாராளுமன்றத்திலே ஒன்று வைக்கும் போது இன்றைக்கும் அது விவாதிக்கப்படுகிறது. அல்லது எதிர்ப்பு கிளம்பினால், எப்படி இன்றைக்கு வக்ஃப் சட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதே அதுபோல அனுப்பப்படுகிறது. அது நிலைக்குழுக்களின் ஆய்வுக்கு ஆளாகிறது. அது இந்தியா முழுவதுக்கும் விவாதிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த சட்டம் அங்கே பாஸ் செய்யப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. மாநில சட்டமன்றங்கள் அப்படி இல்லை. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நானும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறோம். என்ன செய்வார்கள்? எந்த சட்டம் நிறைவேறுவதாக இருந்தாலும் ஒரே நாளில 10 திருத்த சட்டங்களை ஒன்றாக பண்டில் பண்ணி நிறைவேற்றி விடுவார்கள். அதில் எந்த விவாதமும் நடப்பதில்லை. பெரும்பாலும் அபூர்வமாக ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தில் விவாதம் நடக்கும். புதிதாக ஒரு சட்டம் வருகிறது என்றால் அதில் மிக மிக அபூர்வமாக நடக்கும். ஆனால் நாடாளுமன்றம் அப்படியல்ல. எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் அதில் பாதிக்கப்பட வேண்டும். அந்த பில் விவாதிக்கப்படுவதற்கு தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர். எனவேதான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அதை ஒரு பாதுகாப்பு கடையமாக அங்கே கொண்டு போய் வைத்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான முழக்கம் அதுதான் தேர்தலினுடைய நிலையையே திசையையே மாற்றி அமைத்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று விட்டால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்ற அச்சம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே, பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே, வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் ஏழை எளிய மக்கள் மத்தியில, பட்டியல் சமூக மக்கள் மத்தியில, பழங்குடியின மக்கள் மத்தியில பரவியது. இதை சரியாக புரிந்து கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கையிலே அந்த அரசமைப்பு சட்ட பிரதியை ஒன்றை வைத்துக் கொண்டு இதற்கு ஆபத்து வந்திருக்கிறது, இந்த தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் என்ற எச்சரிக்கையை ஒவ்வொரு கூட்டத்திலும் பரப்புரை கூட்டத்திலும் சொன்னார். திரு அகிலேஷ் யாதவ் அப்படி பேசினார். அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் எஸ்சி மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். இந்த அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குகளை அளித்தார். பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறவில்லை என்பதுமே தலைவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், அரசமைப்பு சட்டத்துக்கு வந்திருக்கிற ஆபத்து போய்விட்டது, இனிமேல் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள்.
ஆனால் சனாதனிகள் அவ்வளவு சாமானியமானவர்கள் அல்ல. அவர்கள் அடுத்த வழியை இன்றைக்கு தேடி இருக்கிறார்கள். நீதிமன்றத்தை பயன்படுத்தி, பாராளுமன்றத்தை எதை பயன்படுத்தி எதை சாதிக்க நினைத்தார்களோ அதை இன்றைக்கு நீதித்துறையை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். இந்த நீண்ட வரலாற்றை புரிந்து கொண்டால்தான், ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே பலரும் அவதூறுகளை வாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் வீசுகிறார்கள். அந்த சகோதரர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் அல்ல எமது எதிரிகள். இந்த சதி திட்டத்தை தீட்டிய சனாதனிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். சகோதர யுத்தம், இவர்களுக்குள் மோதிக்கொள்ள வேண்டும். உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்காததற்கு உன் சகோதரன் தான் காரணம் என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு. அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்துக்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. நம்முடைய இலக்கு இந்த சனாதன சதி திட்டத்தை முறியடிப்பதுதான். அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.